ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான அட்டகாசமான சுவையில் தேங்காய் பால் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் தேவைப்படும். நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பொதுவாகவே தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் கூட நம்ம தேங்காய் பாலை சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்துலேயே அல்சர் குணமாயிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம தேங்காய் பால் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ 2 மூடியுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் துருவி எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல பால் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ரைஸுக்கு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ரைஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் ரைஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். ஸோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் அந்த ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஸோ பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாயும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு அந்த ஆனியன் வதங்கணும். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் ரைஸை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் நல்லா ஊறினதுனால தண்ணி அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால்லையே குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த புதினா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் ரைஸுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் பால் எடுக்கும்போது நான் 2.5 கப் தண்ணி சேர்த்து நான் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு தேங்காய்க்கு 2.5 கப் தண்ணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும், கொஞ்சம் திக்னஸ் போயிடும். ஸோ 2.5 கப் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் ரைஸ் வந்து 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சேன். ஸோ இப்போ வந்து இதில் ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த நெய்யிலே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து கண்ணாடி பவுலில் வந்து அடியில் தேங்காய் பால் தங்கியிருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து போடுங்க. ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக போட்டால் அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வச்சிட்டோன்னா குழஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ தேங்காய் பாலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க. தேங்காய் பாலில் தேங்காய் திரட்டியெல்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி ஸ்வீட்ஸாகவும் செய்யலாம், இந்த மாதிரி ரைஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி கொடுத்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா ஷைனிங்காக மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சூடோட கிளறினீங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் அண்ட் எக் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அது பொட்டேட்டோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்லாயிருக்கும். ஸோ மெயின் காம்பினேஷன் வந்து பெப்பர் சிக்கன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். தேங்க்யூ.